ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஏதோ இருக்கேன். சென்னையில் வெள்ளம்லாம் வந்துட்டு எல்லோரும் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க. ஸோ என்னால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ உங்களுக்கு சின்ன உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக நான் செய்கிறேன். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 விஷயம். ஒன்று வந்து நல்ல விஷயம், இன்னொன்று வந்து கெட்ட விஷயம். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வந்து நல்லது தான் ஃபஸ்ட்டு கேட்கணுன்னு நான் நினப்பேன். ஸோ உங்களுக்கும் அந்த நல்லதையே ஃபஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ரொம்ப நாள் கனவு வந்து இந்த வருஷம் நிறைவேறிச்சுங்க. ஸோ அது எப்படி நிறைவேச்சுன்றதை உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 சவரனில் வந்து ஒரு செயின் ஒன்று எடுத்திருக்கேங்க இந்த வருஷத்தில். ஸோ ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அக்டோபர் மாதம் தீபாவளி டைமில் வந்து நம்மளோட சேவிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிட்ட இருந்தது. அப்புறம் நவம்பர் மந்த்து பார்த்திங்கன்னா சரி புதுசாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிவிட்டு வீட்டிலே வந்து சீயக்காய், உடம்புல தேய்ச்சி குளிக்கிற குளியல் பொடி, சோப்பு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, அதாவது என்னை தேடி வர்ற பார்லர் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நான் அதை சேல் பண்ணேன். எனக்கு நல்லாவே அதில் சேல்ஸ் இருந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த 2 மாதத்துக்கு அதில் ஒரு 20,000 கிடச்சிது. போன மந்த் வந்து ஒரு 25,000 கிடச்சிது. ஆல் ஓவர் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 44,480 ருபீஸ் இந்த 3 மந்த் சேவிங்ஸ் மட்டுமே எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய சின்ன செயினும் அந்த குட்டி பிள்ளையார் டாலரும், அது அப்புறம் போன வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் என்னோட அந்த பெரிய கம்மல், இப்போ எடுத்த புது கம்மல் இருக்குல்ல, அது மொத்தத்தையும் ஒரு 80,000க்கு பக்கம் இந்தியன் பேங்க்கில் வந்து அடகு வச்சுருக்கேங்க. ஸோ அதை 80,000க்கு அடகு வச்சேன். ஸோ இந்த மொத்த சேவிங்ஸும் ஒரு 44,000, டோட்டலாக வந்து ஒரு 1,24,000 கிட்ட என்கிட்ட இருந்தது. ஸோ நிறைய நம்ம இந்த டைம் வந்து நிறைய அச்சீவ் பண்ணோம் இந்த இயரில். ஸோ எல்லாம் போக வீட்டில் ட்ரெஸ்ஸுக்கு கீழே அங்கே இங்கே அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்த காசு பார்த்திங்கன்னா ஒரு 20,000 இருந்தது. ஸோ மொத்தமாக சேர்த்து 1,45,000 பக்கம் நான் கையில் எடுத்துகிட்டு போனேன் நகை வாங்குறதுக்குன்னு. எனக்கு அங்கே போனோன்னே நான் பயங்கர கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன். என்னடா 80,000க்கு நகை அடகு வச்சிட்டோம், மொத்த சேவிங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டோம், நம்ம கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் என்கிட்ட. ஆனாலும் கண்டிப்பாக நம்ம வாங்கணுன்றதில் மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்த ஜுவல்லோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 1,47,000 கிட்டங்க. ஸோ 1,47,000 பக்கம் வந்தது. ஸோ ஃபுல்லாகவே நம்மளோட காசில் தான் எடுத்திருக்கோம். அதாவது வட்டி பேங்க்கில் பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கோல்டு வந்து நம்ம அடகு வைக்கும்போது கம்மி தான் இந்தியன் பேங்க்கில். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மந்த்துக்குள்ளே வந்து நான் அதை மூட்டுருவேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் வச்சேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்க நகைக்கு வந்து 7% வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க. அது கிராமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிராம் பக்கம் வேஸ்டேஜ் வந்தது, தெரியுதுங்களா? 7% வந்து கிட்டத்தட்ட 1.5 கிராம் கிட்ட வேஸ்டேஜ் வந்தது. ஒரு சவரனுக்கு 1/2 கிராம் வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க, அப்படி கணக்கு அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டேஜ் ப்ளஸ் நம்ம வந்து 24 கிராம் பக்கம் எடுத்தோம். ஸோ ரெண்டையும் கால்குலேட் பண்ணும்போது 25.696 கிராம்ஸ் வந்து இருந்தது. ஸோ அப்புறம் நமக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் மங்களில் ஒரு சவரனுக்கு 1,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. நம்ம 3 சவரன் எடுத்தனால நமக்கு 3,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. இந்த டிஸ்கவுண்ட்னால தான் நமக்கு இந்த 1,47,000 கிட்ட வந்தது. இல்லைனா வந்து ரவுண்டாக 150 பக்கம் வந்திருக்கும். தடாய்! இப்போ நீங்கள் கேட்பீங்க, என்னம்மா இது டிசைனு, என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஆனால் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கா? அதாவது பணக்காரவங்க வந்து கவரிங்கே போட்டாலும் கோல்டுன்னு சொல்கிற உலகம், நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க கோல்டே போட்டாலும் கவரிங்னு சொல்கிற உலகம் இது.
இன்னொன்று எனக்கு இந்த மாடல் பார்த்திங்கன்னா நல்ல பார்வையாக ஒரு 5 சவரன் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தது. சூப்பராகவே இருந்தது பார்க்கவும். நான் ஏன் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா, இந்த செயினை வந்து என்னோடய கழுத்தில் வியர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரவங்க, இது நல்லா இருக்கே, எவ்வளோ இது, நெக்ஸ்ட் டைம் நீ அந்த கடைக்கு போகும்போது எனக்கும் இதே மாதிரி வாங்கித்தா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு 1.5 லட்சம் ரூபா வந்ததுன்னு. என்னது இது கோல்டா, நம்புற மாதிரியே தெரிலையே, எங்கே கலட்டி கூட 916 சீல்லாம் போட்டிருக்கான்னு பார்க்கணுமா, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. எனக்கு அது வந்து பயங்கர ஹர்ட்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா, இது 916 தான். மங்களன் மங்கள் சீல் கூட இருக்கும் பாருங்கள், இருங்க காட்டுறேன். இங்கே தெரியுதுங்களா 916. தெரியுதா? மங்களன் மங்களோட சீல் வந்து இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி கேட்டேன். எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. நான் வீட்டில் வந்து சொல்லி எங்கள் அம்மா கிட்டே ஃபீல் பண்ணேன், அம்மா இந்த மாதிரி கேட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன், கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசனையில் நான் போனேன். ஆனால் எனக்கு அங்கே போய் பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி கவரிங்கில் வந்து சிங்கிள் ஃபேஸ் வச்சு நான் ஒரு செயின் போட்டிருந்தேன். அது வந்து 1 கிராம் கோல்டு மிக்ஸின், கிட்டத்தட்ட ஒரு 3000 கிட்ட வந்தது. அது நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு ஃபேமஸான கடையில் தான் அது நான் வாங்கினேன். ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு சூப்பராக சூட் ஆனுச்சு. என்னோடய ஹேபிட் என்னென்னா, வாங்குவேன், எங்கன்னா போனால் வந்தால் கழுத்தில் போட்டுட்டு மறுபடி கொஞ்சம் நேரம் காற்றுல இருக்க மாதிரி ஒரு ஆணியில் மாட்டி வச்சுட்டு எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே மறுபடி போட்டுருவேன். வெளியில் வைக்கிறது போடுறது அந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டேன். ஸோ நல்லாவே யூஸ் பண்ணேன் நான். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ரொம்ப அப்படி கலர்லாம் மங்கி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆனாலும் அதை மறுபடி வந்து அந்த கவரிங் கோட்டிங் கொடுக்கலாமான்னு கேட்டேன். அது கொடுத்தாலும் நிற்காது அந்த பாலிஷ் அப்படின்ற மாதிரி சொன்னனால சரி வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னோடய ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி ஒரு மொத்தமான செயின் வாங்கி போடணுன்னு. நல்லா இருக்கா? இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே டிசைன் 4 பக்கமும் 4 ஃபேஸஸ் இந்த செயினுக்கு. பார்க்கவும் நல்ல பெருசாக ஒரு 5 சவரன் இருக்க மாதிரி லுக்காகவும் இருந்தது. இன்னொன்று நம்ம போட்டால் கோல்டே கவரிங்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுவே நமக்கு சூட் ஆகும். இன்னொன்று நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன் இல்லையா, ஸோ கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க சின்னதாக போட்டோன்னா ஏதோ ஒரு சின்னூண்டு செயின் கழுத்தில் கிடக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி பெருசாக போடும்போது கொஞ்சம் பார்வையாகவே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? ஸோ நீங்களும் உங்களோட கனவில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிஜமாக்குறதுக்கு கனவு கண்டால் மட்டும் பத்தாது, நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா எவ்ரி ட்ரூ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலுன்னு ஒரு தியரியே இருக்குது. ஸோ நம்ம போடுற ஒவ்வொரு எஃபெக்ட்டும் நமக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ரிசல்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட வீடியோ பார்க்குற என்னோடய அக்கா, தங்கச்சி, அத்தை, சித்தி, அம்மா எல்லாருமே நீங்களும் என்ன மாதிரியே அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பில் மேலே வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து இது என்ன டேட்டில் வாங்கினேன் என்ன அதெல்லாம் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதம்தான் 13ஆம் தேதி அப்படி வாங்கியிருக்கேன். இதை ஏன் நான் அழுத்தி இத்தனை முறை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பேட் நியூஸ்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை இன்னும் சொல்லலையே, அதுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்த காசெல்லாம் புறக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோல்டை கொண்டுட்டு வந்த நேரம் சந்தோஷம் தாங்காமல் மறாத நாள் காலையிலே எனக்கு நெஞ்சு வலி மறுபடியும் வந்துருச்சு. ஸோ அப்புறம் என்ன, மறுபடி காசுலாம் இல்லையேன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊரில் புதுக்கோட்டையில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜு அங்கே எடுத்துகிட்டு போய் என்னை காலையிலே சேர்த்துட்டாங்க. இந்த நகை எடுத்த மறாத நாள் காலையில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இசிஜி கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எமர்ஜென்சி வார்டிலே ஆஃப்டர்நூன் வரைக்கும் வச்சுருந்தாங்க. காலையில் போய் அட்மிட் ஆகிட்டேன். அட்மிஷன் கண்டிப்பாக போடணுமா சார், அவ்வளோ பிரச்சனைன்னு கேட்டால், ஆமாப்பா கண்டிப்பாக போடணும், ஆனால் ரெட் ஜோனில் வேணாம், ஆரஞ்சு ஜோனில் வந்து உங்களை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரஞ்சு ஜோனில் போட்டாங்க. நான் போன நேரம் என்னவோ ஏதோ எனக்கு ஆப்போசிட் காட்டில் இருந்த ஒரு
அப்பா வயசு இருக்கும், என்னோடய அப்பா வயசு இருக்கும், இறந்து போயிட்டாங்க. அது இன்னும் எனக்கு ரொம்பவே மனக்கசப்பை உண்டு பண்ணி ஒரு வித பயத்தையும் உண்டு பண்ணிருச்சு. அப்புறம் நான் ரொம்ப பேனிக்காக ஆரம்பித்தோன்னே என்னை வந்து வார்டுக்கு மாற்றிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, நீங்கள் வார்டுக்கு போகலான்னு சொல்லி என்னை வார்டுக்கு மாற்றிட்டாங்க. என் தம்பி தான் என்னை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது. ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் என் கூட இருந்தது எல்லாமே என் தம்பி தான். அம்மா நம்ம அப்பனுக்கு ஸ்கூல் 1:30 மணிக்கு விட்டோன்னே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலாக வந்து இந்த செயின் வந்து நான் பீரோலே வைக்கலை, இங்கே வெளியிலே தான். ஏன்னா புதுசாக அப்போ அன்றைக்கி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்படின்றாலும் இங்கே சாமி கும்பிட்றதுக்காக சாமிக்கிட்டே வச்சுட்டு அப்புறம் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி அங்கே இருக்குமா, வீட்டில் வச்சுட்டு வர வேணாம், நம்ம யாருமே வீட்டில் இல்லை, அது வந்து நமக்கு சேஃப் கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் கழுத்தில் போட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அம்மாட்ட சொல்லிட்டேன். அம்மாவும் இல்லை வேண்டாம், அது எனக்கு சேஃபாக தோணலைன்னாங்க. இல்லைம்மா பார்த்துக்கலாம், தான் 2 பேர் இருக்குமே, நீங்கள் போட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, நான் என்ன கோல்டு ஃபஸ்ட்டு வாங்கினாலும் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து அவங்க போட்டிருந்ததுக்கப்புறம் தான் வாங்கி நான் போட்டுப்பேன். அது அந்த ஹேபிட் ஒன்று இருக்குது. என்ன சொல்கிறது, கம்மல் வாங்கினாலும் சரி, கொலுசு வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் அதை ஒன்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தான் நான் வந்து வாங்கி போட்டுப்பேன். அதனால் அவங்கள போட்டு வர சொல்லிட்டேன். எமர்ஜென்சிக்கு வந்து நான் சீட்டு போடுறேன், நான் சொன்னேன்ல உங்ககிட்ட இந்த மாதிரி பக்கத்தில் சீட்டு போடுறேன் அப்படின்னு, தீபாவளி பண்டு சீட்டு. அவங்கக்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபாய் 3% வட்டிக்கு வந்து காசு கேட்டிருந்தேன். ஏன்னா எந்த கோல்டு வாங்கிட்டேன், இருந்த கோல்டையும் பேங்க்கில் அடகு வச்சாச்சு, புதுசாக வாங்கினதையும் கொண்டு போய் அடகு வைக்கிற எனக்கு ஐடியா இல்லை. சப்போஸ் மறுபடியும் ஏதாவது பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கலாம் அப்படின்றது தான் ஃபுல்லி பிளான்டு. ஒரு 50,000 கிட்ட அம்மாவையும் வாங்கிக்கிட்டு அதையும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். ஏன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டுக்கு நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலான்றது தான் என்னோடய ஐடியா. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டிஸ்சார்ஜ்லாம் பண்ண முடியாது, நாளைக்கு டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அப்பனும் பயங்கர சேட்டை பண்ணவாசி என் தம்பி வந்து அப்பனும் தூக்கிட்டு வந்துட்டான். எங்கள் கையில் வந்து 50,000 கேஷு, இந்த செயின் வந்து கழுத்தில் இருக்குது. என்னோடய ஃபோன் வந்து நான் ஒரு 12 to 12:30 வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கையில் ட்ரிப்ஸு போட்டது, மெடிசன் சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அந்த டோசஸ்லாம் ஒரு க்ரௌசினஸ் வந்துருச்சு, தூங்கிட்டேன். எங்கள் அம்மா ஒரு 6 மணி பக்கம் என்னை எழுப்புறாங்க. நான் இடையில ஒரு 2-3 தடவை எழுந்துக்கிறேன், தூக்கம் வரல. ஆனால் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்து எழுந்து பார்க்குறேன், ஆனால் அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கோல்டு போட்டிருந்தனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 50,000 கேஷை வந்து அவங்களோட சாரீக்கு உள்ளார வந்து வச்சுட்டு இந்த நகையை போட்டு சாரியை ஃபுல்லாக கழுத்தை ஃபோல்ட் பண்ணி அவங்க பெட்ஷீட் வச்சு படுத்துட்டாங்க. என்கிட்ட என்னோடய ஃபோன் மட்டும்தான் இருந்தது. எழுந்துட்டு அம்மா என்னை எழுப்புனாங்க, எழுந்திரி டாக்டர் ரவுண்ட்ஸ் வர போகிறாங்களாம், பல் விளக்கிட்டு தைராய்டு மாத்திரைலாம் போட்டுட்டு ஏதாவது சாப்பிட்ரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு படுக்கையிலேருந்து எழுந்துட்டு பெட்ஷீட்லாம் உதறோம். என்னோட இப்போ ரீசெண்டாக வாங்கின சாம்சங் A14 மொபைல் வந்து காணும். எனக்கா ஒரே பதட்டம், அழுக, அதை எப்படி வெளியே சொல்கிறதுனே தெரில எனக்கு. அந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஃபோனு, ஃபோனோட 1 year கேரண்டி இன்சூரன்ஸு, ஃபோனோட பேக் கேஸு, சார்ஜர் மட்டுமே சாம்சங்கோடது 1500 பக்கம் வந்தது. இதெல்லாம் சேர்த்தே கிட்டத்தட்ட ஒரு 23,000 to 24,000 பக்கம் நான் வாங்கினேன். அது வாங்கி என்ன மார்ச் மாதம் வாங்கினேன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஒரு 10 மாதம் ஆகுது அந்த ஃபோன் வாங்கி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது என்ன பண்ணணும்னு தெரில, அழுக ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமாக. இந்த மாதிரி போச்சு, என் ஃபோன் வந்து காணோம், என் ஹஸ்பண்ட் வந்து பகலாக கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தில் அது வாங்கினது அப்படின்னு நான் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டு அப்புறம் வார்டில் போய் இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி காணணும். என்னம்மா நீங்கள் தாம்மா சேஃபாக வச்சுக்கணும், நீங்கள் கீழே வந்து போலீஸ் இருப்பாங்க, போய் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி என்னால் போக முடியல, ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோவாலாம் கிளாரிட்டியாலாம் எதுவும் பேச தெரியாது. அவங்கள பெட்டில் உட்கார வச்சுட்டு நான் போய் கீழே இந்த மாதிரி என்னோடய ஃபோன் மிஸ்ஸிங்னு சொன்னதுக்கு, உங்கள் பேர், தொலைஞ்சு போன நம்பரு, கரண்ட் நம்பர் எழுதி கொடுங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்கன்னு சொன்னாங்க. எழுதிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்க கணேஷ் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வந்து வார்டில் அழுகிறேன். அப்புறம் அந்த நர்ஸ்கிட்ட போய் சொல்லி இந்த வார்டிலேருந்து வேறு யாரெல்லாம் எந்தெந்த வார்டுக்கு மாற்றிருக்காங்களோ அந்த வார்டுக்கெலாம் தேடி போய் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு வார்டு மாற்றி வரும்போது என் பெட்டுக்கிட்ட வேறு யாராவது இருந்தாங்களா எங்கள் அம்மாவை தவிர. ஏன்னா அங்கே இருந்த எல்லாருக்கிட்டையுமே நான் நல்லா பேசினேன், எல்லாருமே என்கிட்டையும் நல்லா பேசி என்னப்பா பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டாங்க.
எல்லார்கிட்டையும் நான் நல்லா பேசின வாசி அந்த சைடில் இருந்த ஒரு 40 பேர்கிட்டையுமே நான் நல்லா பேசினேன். ஏன்னா அங்கே வேறு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. என்னென்னா இங்கே நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி ஒரு அண்ணாவை வந்து என்ன எமர்ஜென்சி கூட்டி போகும்போது அவங்களையும் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னு வந்து சேர்த்தாங்க. அவங்களோட அட்டெண்டர் வந்து அங்கே இல்லை. அவங்கள வந்து என்னோடய வார்டுக்கு தான் மாற்றிருந்தாங்க. அவங்க வந்து எழுந்துக்கிறாங்க, நடக்கிறாங்க, ஒரு 2-3 அடி எடுத்து வைக்கிறாங்க, போய் அப்படியே டொப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. நான் எழுந்து போயிட்டு இவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான், எனக்கு இவங்களை தெரியும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க வீட்டு ஃபோன் நம்பர்லாம் அங்கே கொடுத்து வார்டில் இருந்து அவங்கள பேச வச்சு நானும் ஃபோன் பண்ணி பேசினதில் அங்கே இருந்தவங்களாக்குமே என்னை நல்லா தெரியும். எல்லார்கிட்டையும் நான் நல்லா பேசினேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான், இவங்களுக்கு அட்டெண்டர் இப்போ வந்துடுவாங்க, ஃபோன் பண்ணியிருக்கோன்ற வரைக்கும் எல்லா ஆறுதலும் சொன்னேன். அதனால தான் அந்த இன்சிடெண்ட்னால் எல்லாருக்கும் என்ன தெரியும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி தூங்குறதுக்கே ஒரு 12 o'clock மேலே ஆச்சு. நானும் எல்லா வார்டு ஃபுல்லாக போய் டெஸ்ட் பண்ணேன். யார் யார் இருக்காங்க, அந்த வார்டில் இருந்தவங்க இருக்காங்க, எல்லாட்டையும் சொன்னேன். ஐயோ ஃபோன் காணுமா, என்னப்பா இப்படி சொல்கிற, நைட்லாம் வச்சுருந்தியேப்பா, நீ நல்லா பாருப்பா, ஸ்டேஷனில் கண்டுபிடி, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டாக்டர் வந்தோன்னே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எக்கோ டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னாங்க. இல்லை டாக்டர், நான் ப்ரைவேட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க, இருந்து ஒரு 2 நாள் தான் இருந்து ரிப்போர்ட்லாம் வந்தோன்னே பார்த்துட்டு போகலான்ற மாதிரி சொன்னாங்க. நான் முடியவே முடியாது, என்னோடய ஃபோன்லாம் தொலைஞ்சு போச்சு, இன்னும் இங்கே இருந்தால் என்னென்ன தொலைஞ்சு போகுன்னே எனக்கு தெரியாது, ப்ளீஸ் என்னை வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அங்கே இருக்க நர்ஸு பசங்க எல்லோரும் வந்து என்னக்கா ஆச்சு, நேற்றெல்லாம் வச்சுருந்தீங்களேன்ற மாதிரி வந்து பேசினாங்க. எல்லோரும் பேசிட்டு அப்புறம் என்ன நிறைய பேர் அவங்கவுங்களோட அனுபவத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி என்னோடய ஃபோன் கூட காணாமல் போச்சு, ரொம்ப நாளாயும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். பட் என்னோடய ஃபோன் கிடைக்கல. ஒரு சந்தோஷம் வரும்போது ஒரு கஷ்டமே கூட வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்து இருந்தால் அம்மாவோட அம்மா, என்னோடய அம்மாச்சிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் கிட்னியில் வந்து கல் இருக்குது, அதை வந்து கிட்னியோடு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, 3% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 50,000 ரூபா, அதை எடுத்துகிட்டு போய் அம்மாச்சிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பணத்தை நான் கட்டினேன். கட்டிட்டு இப்போ ஓகே, அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்க, ரொம்பவே நல்லா இருக்காங்க. ஸோ இது ஒரு சந்தோஷம்னா அடுத்தடுத்து ஃபோன் தொலைஞ்சது, பாட்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுன்னு ஏகப்பட்ட கஷ்டங்க. ஸோ இந்த கஷ்டம்லாம் எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை எல்லாருக்குமே நடக்குதான்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்களும் உங்கள் லைஃப்பில் மேலே மேலே வர்றதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட யாராவது இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன பொருள் உதவிகள் தேவை அப்படின்னா நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேன், அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஸோ நம்ம லைஃப்பில் இது ஒரு விஷயம், ஒரு சந்தோஷம்னு ஒன்று வந்தால் ஒரு சின்ன துக்கமாவது கண்டிப்பாக வருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி இன்னும் ஹாப்பியாக மேலே வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி மக்களே. உங்களுக்கு ஏதாவது பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை வேறு ஏதாவது வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையுமே வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக மேக் பண்ணி தர ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.